வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியா சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட்க்கு இன்றைக்கி வந்திருக்கோம். என்னென்ன க்ரோத் வைஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நான் கொடுத்துருக்கேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து லாவெண்டர் நல்லாவே பூத்துருக்கு. ஃபுல்லாகவே நேற்று வந்து மொட்டுக்களோடு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக பூத்துருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன் வந்து சேஃபஸ்ட்டு சைஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. உள்ளே இந்த முளைஞ்சிருக்க அந்த புல்லெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா அதுக்கு தேவையான சத்து கரெக்டாக போகும். ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த சில்வர் லாவெண்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். பட் இந்த ஒர்க் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் வேறு என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து ஒரு 3 கேன் இந்த மந்த் ஒரு 3 கேன்ஸ் வந்து நான் வந்து பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா ஆக்சுவலாக வந்து அந்த முருங்கை செடி வந்து ரொம்ப வந்து வளராமல் இந்த க்ரோ பேக்லேயே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து புயல் அடிச்சது இல்லையா, அந்த காற்றுக்கு வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த கேனில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த கேன் வந்து ஒரு 3 சைஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று அந்த வெளியில் ஒரு சுண்டக்காய் செடி இருந்தது. அந்த சுண்டக்காவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் இப்போ டல்லாக தான் இருக்குது. அண்ட் முருங்கை ஃபுல்லாகவே வந்து கொட்டிடுச்சு. ஆனால் க்ரீன் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து துளுக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கு வந்து சாயில் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பேஸ் லெவலில் தான் போட்டிருக்கேன். நமக்கு எப்போவுமே வந்து சாயில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிடிக்கும் நமக்கு வந்து கேனுன்றதுனால. மல்லியும் வந்து கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரே ஒரு 2 பிரான்ச் தான், ஆனால் வந்து சூப்பராக பூ அவ்வளோ அழகாக. ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நேற்று வந்து வாட்டரிங் பண்ண ஒரு 2 டேஸ் வந்து வாட்டரிங் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தாங்க. வாட்டரிங் பண்ணுறதுனா வந்து கொஞ்சம் ரூட் வரைக்கும் பண்ணலை. ஸோ அது நேற்று வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ரூட் வரைக்கும் நமக்கு வந்து வாட்டரிங் பண்ணணுன்றதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்து வாட்டரிங் பண்ணேன். அண்டு நிறைய வந்து மல்லியும் நிறைய இன்றைக்கி வந்து பூத்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து 1-2 தான் இருக்கும். அண்ட் இந்த சங்குப்பூ வந்து எக்ஸஸாக இருந்தது. இந்த மாதிரி சங்குப்பூ எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருந்தது. ஸோ இது வேண்டான்றதுனால ரூட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது நான் ஆகும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காஞ்சிரும். அது கொடியை வந்து கலந்து நிறைய பின்னிகிட்ருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, கிளைகள்லாம் உடஞ்சிரும். அதனால் நான் வந்து அதை ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். மல்லி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இவ்வளோ மல்லி வந்து பூத்துருக்கு. அண்ட் க்ளீனிங் டியூட்டியும் வந்து இருக்குது. கொஞ்சம் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து க்ளீனிங் டியூட்டிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் வெயில் காஞ்ச பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஃப்ளோரு, அதுக்கப்புறமா நம்ம பண்ணலான்னு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நமக்கு வந்து முல்லை நிறைய பூத்துருக்கு. முல்லை ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே முல்லை தான். ஸோ இந்த மாதிரி வந்து பூக்கவே பூக்காது. இதை ஃபஸ்ட் டைம் வந்து முல்லை நிறைய பூத்துருக்கு. அண்ட் எல்லா பிளான்ட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் ரூட் வரைக்கும் வந்து தண்ணி போகாமல் இருந்தது. டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ணி வச்சோம். ஸோ நல்லா வந்து புதர் மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா டிசம்பர்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு லைன் வைஸாக நம்ம வைக்கணும்னு ஏன்னா ரேண்டமாக அன்றைக்கி வந்து செட் பண்ணி விட்டேன். அண்ட் வந்து நிறைய டிசம்பர் கிளைகள்லாம் உடச்சி நிறைய இடத்துல வச்சு விட்டதே வந்து துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த துளுத்ததெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய வந்து கிளைகளாக வச்சு விட்டேன். அது நல்லா வந்து க்ரீன் வந்துருச்சு. ஸோ டிசம்பர் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிள்ளி வச்சாவே வந்துடும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் நான் நம்பலை. ஃபஸ்ட்டு கிள்ளி வச்சேன், ஆனால் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கிள்ளி வச்ச செடிகள் தான் நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அண்ட் போகினிலாம் இங்கே ஒன்று கேனில் ஷிஃப்ட் பண்ணது பிறகு வந்து இதோட க்ரோத்து அண்ட் வந்து ஃப்ளவரும் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, இது நல்லா செம்பருத்தி நல்லா வளர்ந்துருச்சு. இதில் டெய்லி வந்து ஒரு 5 ஃப்ளவர்ஸாவது நமக்கு வந்து பூத்துக்கிட்டே இருக்குது இந்த க்ரோ. ஸோ இதுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் கேனோட சைஸு. அண்ட் இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மாதுளை எல்லாமே வந்து புதிய துளிர், நிறைய வந்து புதிய துளிர் தான் வந்திருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, ஸோ இதுவுமே செம்பருத்தி
இது செப்பரேட்டாக வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். சில செம்பருத்தி செடிகள்லாம் நடுவில் வந்து ஒரு 2-3 பிளான்ட் சேல் கேட்டாங்கன்னா வந்து கொடுக்கறதுக்காக இது எவ்வளோ தூரம் க்ரோ ஆகட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் வந்து கரும்பும் வாழையும் நல்லாவே உயரமாக வளர்ந்துருச்சு. இங்கேருந்து கண் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சேன். அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பிளான்ஸ் வந்து நம்ம உடனே வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு விட்டுட்டேன். அண்ட் இங்கே ஒரு கொய்யா செடி இருக்குது. அந்த கொய்யா செடியை நான் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. அன்றைக்கே வந்து பூ இருந்தது, காய் இருந்தது. இன்னும் அது எவ்வளோ சைஸு என்னதுன்னு பார்க்கல. நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் வந்து மாதுளையும் நல்லா வந்து உயரமாக வளர்ந்து குச்சி மாதிரி இருந்தது. இதுலேயும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடியும் வந்து நல்லா ரகம் தான் நினைக்கிறேன். லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது லீவ்ஸ் எல்லாம். ஸோ இது காய் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இளந்தஞ்செடி பார்த்தோன்னா நமக்கு வந்து இது இளந்தஞ்செடி ஃபுல்லாகவே இதோட சப்போர்ட்டில், நெல்லிக்காய் செடியோட சப்போர்ட்லேயே நிற்கிது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா காயும் வந்து நல்லா வந்து வெடிச்சிருச்சு. ஸோ இந்த காயை நம்ம பறித்து சாப்பிட்லாம். ஸோ நல்ல டேஸ்ட் இருக்கும். ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டோம், அதனுடைய டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. கடையில் விற்கிற இளந்தஞ்செடியோட வந்து இந்த புளிப்பு இனிப்பு சுவையும் வந்து செம்மையாக இருந்தது. இந்த உண்மையாகவே வந்து இந்த இளந்தங்காய் செடி வைக்கிறது வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம். கார்டனில் நான் ஸ்ட்ராங்காக வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். இளந்தஞ்செடி வைங்க. பழஞ்செடி நான் வைக்கணும், ஃபஸ்ட்டு என்ன செடி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொய்யா வைங்க. அண்ட் வந்து இளந்தஞ்செடி வைங்க. ஸோ இது 2 செடியும் நான் கேரண்டியாக சொல்வேன். மாதுளை வந்து என்னென்னா வந்து நிறைய இந்த மாதிரி அந்த க்ரீன் லீஃப் பெருசாக வராது. மாதுளைக்கு ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி குச்சி மாதிரி தான் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, எனக்கு மாதுளை வேணுன்றவங்க ஸோ வைக்கலாம். அதனுடைய ரிசல்ட் பிளான்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். ரொம்ப லீஃப் ப்ராடாக இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போட்டாவும் நான் ஸ்ட்ராங்காகவே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது லீவ்ஸ் வந்து இது நல்ல மரம் மாதிரி நமக்கு வந்து காட்சி தரும். ஸோ ஒரு குட்டி மரம் வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். அண்ட் ஒரே கேனில் 2 செடி இருந்ததை ஷஃபிள் பண்ணி நான் 2 பிளேஸில் நான் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட க்ரோத்து, காய், பூ எல்லாம் எப்படி நிற்குதுன்றதை இனிமேல் தான் நான் வந்து சர்வை பண்ணணும். ஸோ அதனால் இது நான் ஒரு 90% வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். 10% இது காய்க்கிறத பொறுத்து. இது சீக்கிரம் காய்க்கும், பட் ஆனால் இது டைம் எடுக்கும் கொஞ்சம். நான் சொன்னேன் இல்லையா, டிசம்பர்லாம் வந்து கிள்ளி வச்சேங்க அன்றைக்கி என்ன. ஸோ இது எல்லாமே கிள்ளி வச்சது தான், நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்றதுனால ஃபுல்லாகவே நான் இது கிள்ளி வச்சேன். பரவாயில்ல, நாட் பேட், நல்லா வளர்ந்துருச்சு. இது எல்லாமே வந்து இந்த செடி கூட வந்து கிள்ளி வச்சது தான், இந்த கவர் ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இது வந்து செடியாக வச்சேன் நான். ஆனால் இதெல்லாம் என்ன கலருன்னு எனக்கு தெரியல. பூக்கும் போது தான் நமக்கு தெரியும், டாம டிசம்பரா இல்லை பிங்க் கலரா ப்ளூ கலரா. ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து இந்த 3 கலர் வந்து டிசம்பர் இருக்குது. ஆனால் இது பூக்கும் போது தான் தெரியும். அண்ட் போகின் விழா இப்போ வந்து பூ எல்லாமே கொட்டிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நேற்று கொஞ்சம் வாட்டரிங் வந்து ரூட் வரைக்கும் வாட்டரிங் பண்ணேன், ரொம்ப காஞ்சி இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணதுனால இந்த கொம்பு வந்து காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வளர்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸு. அண்ட் நெல்லிக்காய் செடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. பார்க்கலாம் இந்த பிளேசஸ் இது எப்படி இருக்குன்னு. இன்னும் நான் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக இந்த க்ளீன் பண்ணலை. ஸோ அப்படியே இந்த கரும்பு தழை எல்லாமே கொட்டி ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ இது என்ன செடியான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதை சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன். இது வந்து இளந்தஞ்செடி இல்லை, இளந்தஞ்செடி இது. ஸோ இதுதான் அந்த கொய்யா. இந்த கொய்யாக்கான க்ரோ பேக் இவ்வளோ தான். பாருங்களேன், பாவக்காய் செடி கூட வந்து தானாகவே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலாம், பாவக்காய் பார்த்து போடுவேன், ஆனால் வந்து வரவே வராது. இப்போ என்னதுன்னா தானாகவே வளர்ந்துருக்கேன். அண்ட் இந்த கொய்யா வந்து என்ன ரகம் தெரியல, பட் நிறைய காய் இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய காய் இருக்குது. ஓகே ஃபைன், பார்க்கலாம் நம்ம இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. அண்ட் கரும்பும் நல்லா வந்து க்ரோ ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய கார்டன் வந்து நேற்று கொஞ்சம் வாட்டரிங் ஒரு மாதிரி ரொம்ப டல் ஆகிடுச்சு. நான் வாட்டரிங் ஒரு 2 days வந்து பண்ணவே இல்லை.
அதனால் இலையெல்லாம் கொட்டி காஞ்சி திரும்ப வந்துடும், நமக்கு கம்பேக் கொடுத்துரும். இது பார்த்திங்கன்னா பழைய ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கொய்யா செடியோட காய் தான். இதில் ஒரு 3 காய் இருக்குது இந்த கிளையில். அண்ட் வந்து இங்கே இந்த கிளையில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு காய் இருக்குது. ஸோ இது அப்படியே வளர்ந்துட்டுருக்கு, நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன இன்னொரு ஒரு ப்ளஸ்னால் வந்து இதில் ஒரு பிங்க்கு கலர் கொய்யா செடி இது. ஸோ இதோட ரூட்டையும் வந்து ஸ்டெம் அதை வந்து ரூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெருசாக எனக்கு வந்து ரிசல்ட் தரல, க்ரோத்தும் இல்லை. பட் இதுக்கு டேஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதான் எனக்கு தெரியல, பார்ப்போம். அண்ட் முருங்கையை வந்து க்ரூமிங் பண்ணி விட்டாச்சு. ஸோ அது கட் பண்ணி விட்டு அந்த கட் பண்ணதையும் வந்து நான் எடுத்து இந்த தொட்டியிலேயே சொருகி வச்சேன். அது என்னடானா அதுவுமே வந்து துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு முருங்கை பூவோடு இருந்தது இல்லையா, அதுதான் வந்து நான் கொஞ்சம் பெருசில் வச்சுருக்கேன். அண்ட் மருதாணி நமக்கு வந்து மாடியில் வந்து வச்சு பார்க்கலாம், இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் காஞ்சிருக்கு, பரவாயில்ல, க்ரீன் இருக்கும் லுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மஞ்சள் கனகாம்பரம், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்றதுனால வந்து நான் ஒரு செடிகள் எடுத்துகிட்டு வந்து நான் பிளான்டிங் பண்ணியிருக்கேன். நான் அது அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஓவரால் லுக் வந்து இந்த சைடு வந்து இதோட க்ரோத் வைஸ் வந்து இது தான். செம்பருத்தியும் வந்து நல்ல அடுக்கு செம்பருத்தி நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. நாட் பேட். அண்ட் இந்த சைடில் என்னென்னு பார்த்தோன்னா போகினிவிலா. இது போகினிவிலா வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ரெட் மிக்சிங் கலர் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் நான் வந்து கம்பியில் வந்து நான் கொடி ஏற்றிட்டேன். ஸோ இது அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த சங்குப்பூ எங்கே பார்த்தாலும் இந்த சங்குப்பூ போய் அந்த செடியை வந்து அழுத்திடுது. ஸோ நம்ம இதை வந்து பிக்கணும். நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை தொட்டி ஃபுல்லாகவே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே சங்குப்பூ தான் நமக்கு. ஸோ யாருக்காவது வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிளான்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு பிளான்ட் இல்லை, ஒரு 2-3 பிளான்ட் கூட நான் வந்து எடுத்து தர முடியும். நான் ரொம்ப எக்ஸஸாக தான் வளர்ந்துட்டுருக்கேன். அண்ட் வந்து இந்த சங்குப்பூவும் நல்லா வந்து பூக்கள் நிறைய எடுத்துருக்கு. ஸோ நல்லா உயரமாகவும் இருக்குது. ஸோ எனக்கு இப்படியே பெரிய செடியாக கொடுங்க, இமீடியட்டாக நான் போயிட்டு வந்து நான் வந்து அந்த என்னுடைய பில்லரில் நான் வந்து ரொட்டேட் பண்ணி ஏற்றிக்கிறேன் அப்படின்னவங்க இந்த மாதிரி ஒரு செடியை வாங்கிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்ததும் உங்களுக்கு ஒரு க்ரீன் லுக்கு. ஸோ இது நார்மல் நர்சரிஸ்லலாம் இந்த ஹைட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பூசணிக்காய்ங்க. ஃபைனலி இது வந்து பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் செடியை நான் வளர்க்கணுமா வேணாமான்றதே எனக்கு யோசனையாக இருக்குது. இதில் என்னென்னா வந்து நான் அத்தி செடியே எனக்கு அத்தி செடி தான் மெயின். அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது வளர்ந்ததுன்னா இருக்கிற வரைக்கும் இருங்கன்னு அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் இந்த கோலம் போட்டு வாசலில் இந்த பூ தான் வைப்பாங்க, பூசணி பூ. சொரக்கான்னு நினச்சேன், ஆனால் பூசணிக்காய். இது வந்து கல்யாண பூசணிக்காய்ன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குமே அந்த பூசணிக்காவாக இருக்கும். பெருசுனா இந்த மாதிரி இருக்காது. இது என்னென்னா வந்து கிளைம்பர் கிடையாது, இது வந்து க்ரீப்பர் வெரைட்டி. கிளைம்பர்னு நமக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கும் கொடி. இது வந்து நான் கீழே தான் படருவேன்னு இருக்கிறதுனால நான் இதை மேலே ஏற்ற முடியல. அதனால் சரி ஓகே, எவ்வளோ தூரம் கீழேயே வந்து ஸ்ப்ரெட் ஆகுறீங்களோ ஸ்ப்ரெட் ஆகுங்கன்னு விட்டுட்டேன். அண்ட் கிருஷ்ணகமலம் நைட்டு வந்து பூத்துட்டு இருந்தது, 2 பூ இருந்தது. அண்ட் இந்த பக்கமும் வந்து டிசம்பர் நிறைய வச்சுருக்கேன். இதுலேருந்து கிள்ளி வச்சது தான் நிறைய. ஸோ நமக்கு டிசம்பரே வந்து ஒரு 5 பிளான்ஸ் கிட்ட நல்லா நமக்கு க்ரோ பேக்லேயே நமக்கு நிறைய வந்து இருக்குது. அண்ட் கற்பூரவல்லியும் நிறைய வந்து செடி வளர்ந்துருக்கு. கருந்துளசி இங்கே கூட வந்து கொஞ்சம் கிள்ளி வச்சேன் இந்த டிசம்பர் செடியெல்லாம். இதான் கூட டிசம்பர் தான். இது பிங்க்கு என்ன கலருன்னு தெரியல. அண்ட் வந்து சுண்டக்காவும் காய்ச்சிருக்கு, நிறைய சுண்டக்காய் காய்ச்சிருக்கு. அண்ட் இது வந்து இன்னொரு செடி சின்ன கேனில் சின்னதாக செடி இருந்தது, நல்ல கடகடன்னு வளர்ந்து இது எப்போ பூ எடுத்ததுன்னு தெரியல, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த சுண்டக்காய் பக்கம் க்ராஸ் பண்ணி போனேனாவே எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே அரிக்க ஆரம்பிச்சிடுங்க. அது சொனை வந்து இருக்கும். அண்ட் வந்து இந்த செம்பருத்தியும் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அதோடய க்ரோத்தை நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த கொடிக்கீரை, இது வந்து கொடிக்கீரைன்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக இந்த கீரையை வந்து நமக்கு வந்து சமையலில் அரைக்கீரை சிறுக்கீரை ஏதாவது வந்து ஒரு கீரை வாங்கி அதோடு வந்து சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் இது. இந்த களிக்கெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து கழனியில் வந்து விளையும் காவால் பார்த்திங்கன்னா வரப்பு ஓரமாக வந்து நிறைய கொடி சுற்றி வளர்ந்துட்டுருக்கும். இதுதான் கொடிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது குழந்தை தான் இருக்கும். பட் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா சூப்பராக கடைஞ்சோன்னா கொஞ்சம் கத்திரிக்காயும் போடலாம் போட்டு கடைஞ்சோன்னா நமக்கு வந்து களிக்கு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நார்மல் கீரையோட எல்லாருடைய கார்டன்லேயும் இது ஒரு சில இடத்துல வந்து நல்லா வளர்ந்துருக்கும். இது என்னென்னா என்னுடைய அந்த கவ் மேன்யூரில் இருந்துருது. அதிலிருந்து சீட்ஸில் அதே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை நான் பிளான் பண்ணி வைக்கல. அண்ட் இது பாருங்கள், இது வந்து முல்லை மாதிரியே ஒரு பள்ளி. இது நல்லா உயரமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கார்டன் க்ரோத் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய நெக்ஸ்ட்டு ரொட்டீன் ஷெட்யூல் என்னென்னா வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து மாடி க்ளீன் பண்ணணும். இது நல்லா கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலான்னு. நேற்று வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாமே சேடாக இருந்தாங்க. செடிங்களுக்கு தேவையான தண்ணி நான் வந்து ஃபுல்லாக விடலை. ஆனால் வந்து நைட் ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுட்டேன். இந்த இடமும் நல்லா புஷ்ஷியாகிடுச்சு பாருங்கள். இது வந்து சம்பங்கி, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் சம்பங்கி. இது வந்து ஒரு சம்பங்கி ஒரு 2 செடி இருக்குது. இதுவும் சம்பங்கி தான். அண்ட் வந்து இதுவுமே தனியாக ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். நாவல் பழம் தான், சீட்ஸ் போட்டு வளர்ந்தது. ஸோ நிறைய செடி நான் வாங்கி வச்சதே கிடையாது, தானாக வளர்ந்தது தான். அந்த எருவில் நிறைய இருக்கும் சீட்ஸு, துளசியிலேருந்து எல்லாமே. ஸோ மல்லியும் வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஷஃபிள் பண்ணி வச்ச செடி. அதனால தான் வந்து இந்த அடர்த்தியாக இருக்கிற அந்த செடியோட அடர்த்தி வந்து இந்த செடியில் ஏன் இல்லைன்னா இதிலேருந்து பிரித்து ஒரு 3 செடிக்கிட்ட நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இதோடைய க்ரோத் ஸ்லோவாக இருக்குது. இது எல்லாமே நியூ லீவ்ஸு. ஸோ இது எல்லாமே குச்சி மாதிரி இருந்தது இந்த க்ரோ பேக். இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் காலியாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே அடர்த்தியாக தான் இருந்தது. ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே மல்லியாக தான் வச்சுருந்தேன். ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன். அது ஷஃபிள் பண்ணி வச்சது வேறு பிளேஸஸில் வச்சுருக்கேன். அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இடம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2-3 செடிகள் வந்து நமக்கு வந்து ஷஃபிள் பண்ணி வச்சதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது. அண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வீவ் லுக் எப்படி இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே அந்த பேராபெட் வால் ஒட்டி வைக்க வேண்டாம் செடிகள்லாம். எறும்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். செடிகளை வந்து நிறைய பூச்சிகள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீவ் லுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இங்கேருந்து என்னுடைய கார்டன் வந்து ரசித்தது கிடையாது. ஸோ கார்டனில் ஃப்ளவர்ஸும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் ரொம்ப மணமாகவும் இருக்குது. மல்லி, இந்த மல்லி செடியெல்லாம் ஃபுல்லாகவே நல்ல மணம். இப்போ நிறைய பூக்களும் எடுத்துருக்கு. ஒரே கிளையில் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூத்துருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரே கையில் என்னால் பறிக்க முடியல. அண்ட் இங்கே பார்த்தாலும் இந்த வீவ் லுக்கும் வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வாக் போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நடந்து வரும்போது அந்த பச்சை பச்சைன்னு அந்த க்ரீன் வாசனை வந்து இந்த ஆரோமா சான்ஸே இல்லை. அது அந்த மல்லி செடி ஓரமாக வந்து நடந்து வரும்போது அப்படியே அந்த வழி நெடுக காட்டு மல்லி அந்த பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே முல்லை, நிறைய முல்லை பூ பூத்துருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் தண்டு பெருசாகலைன்னா இதுக்கு கொஞ்சம் எரு போட்டேன்னா அதோடைய காம்பெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பட் இது எரு போடாததுனால வந்து என்ன ஆகுதுன்னா இது அப்படியே குட்டியாக இருக்க மாதிரியே இருக்குது. பட் முல்லை நார்மல் ரகம் தான் இது. ஸோ இது ஃபஸ்ட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பூச்சி இருந்ததுன்னா வந்து நீங்கள் ரொம்ப லாங் அப்படின்னு சொன்னாங்க. பூச்சி இருந்ததுன்னா இந்த பூச்சி இருக்கிறத வந்து இந்த மாதிரி லாங் லைஃப் வச்சுருக்க முடியாது, நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் போடணுன்னாங்க. பட் நான் இல்லை, இது எனக்கு ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் இதை ஹோல்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூக்களும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. முல்லைச்செடி எப்போவுமே வாங்கினாலும் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இதுவில் தாங்க இருக்குது. இது வந்து பூச்சி இது போகாது. பட் ஆனால் நமக்கு வந்து வளர வளர அந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். இதெல்லாம் வந்து புதுசு. இது பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து புதுசு, பழசு அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிடும்.
ஸோ என்ன பூச்சி ஏதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஒரு 5 இயர் பிளான்ட்டுன்னு பார்த்துக்கோங்களேன். நல்ல கொத்து கொத்தாக வந்து நமக்கு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடமும் நல்ல மனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேவ் லுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி, இது மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய நித்தியமல்லி செடி. ஸோ இதில் வந்து இது எப்படி வளரும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சுருக்கேன். ஸோ ரெகுலராக மேலே எனக்கு வந்து இங்கே பூக்களும் பூத்துட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கேன் சைஸ் வந்து நான் இந்த கேன் சைஸ் தான் வச்சுருக்கேன். இது கேன் ஃபுல்லாக இப்போ வந்து ரூட் தான் நிறைய இருக்குது. ஸோ இதில் நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நான் வச்சுருக்கேன். நான் பிளான்ட் மண்ணில் வச்சா அதோட க்ரோத் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் வளர்த்துருக்கேன். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மாடியில் நம்ம வைக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு கை கெட்டின தூரத்துலேயே நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும் மாடியில் வைக்கிறதுக்கு. அதோடைய பூக்களுடைய காம்புகள்லாம் பார்த்திங்கன்னா கூட நல்லா வந்து காம்பு நீட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த பூ வந்து எப்போவுமே வந்து ஈவினிங் தான் பறிப்பாங்க. ஸோ அப்போ இன்னும் காம்போட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய டெய்லி பூத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி ரெகுலராக. அண்ட் இதோட செடியோட வந்து உயரம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. இது செடி வந்து நான் இவ்வளோ தான் வந்து இந்த சைஸ் தான் வந்து ஒரு குட்டி கிளை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறமா இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி அப்போ கொம்புலாம் நட்டு கொஞ்சம் அந்த க்ரோத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து எப்படி நம்ம வந்து உள்ளே விட்டுடணும். ஸோ அது என்ன ஆகும், நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செடியோட உயரம் வந்து பாருங்கள். ஸோ எவ்வளோ ஹைட்டு. இப்போ நான் என்னுடைய டார்கெட் என்னென்னா அந்த பைப்புக்கு உயரம் வந்து நம்ம வளர்த்துடணும். ஸோ இதை நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சு பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்குறதுக்கு. நிறைய பூக்கள் அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஆரோமா ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மல்லியோட வாசனை அதோடு வந்து நமக்கு வந்து ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன். நிறைய பூக்களும் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், கீழே நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதோட ஃபுல் வேவ் லுக்கு. நேற்று வந்து வாட்டரிங் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரூட்டு வரைக்கும் வந்து தண்ணி வாட்டரிங் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே வாட்டரிங் பண்ணும்போது மேலேயே நம்ம வாட்டரிங் பண்ணோன்னா இந்த கேனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த அளவு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தண்ணி நிற்கும். ஸோ கீழே வரைக்கும் நமக்கு வந்து தண்ணி போகாது. ஸோ இதை நம்ம வந்து தண்ணி ஒரு தடவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு சில செடிங்களுக்கெல்லாம் நம்ம பாய்ச்சிட்டு திரும்பவும் வந்து வாட்டரிங் பண்ணும்போது ரூட் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த கேன் ஃபுல்லாக நமக்கு இறங்கிடும் தண்ணி. ஸோ அதாவது வந்து கேனில் இங்கே வந்து நமக்கு வந்து ஓட்டை இருக்கும். ஸோ இந்த ஓட்டை வழியாக வந்து தண்ணி வந்ததுன்னா நமக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு நமக்கு வந்து ரூட் நனைஞ்சிருச்சு. ஸோ அப்போது வந்து நமக்கு அந்த நெக்ஸ்ட் டேவே வந்து நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். புதிய துளிர் இருக்கும். இங்கே ஏதோ ஒரு பேர்டு வந்த மாதிரி ஒரு சலசலப்பு கேட்டுச்சு. ஸோ அதனால தான் இங்கே செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கார்டனில் நான் இந்த மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நித்தியமல்லி. என்கிட்ட வந்து கீழே ஃப்ளோர் ஸ்பேஸ் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி மாடியில் வந்து நீங்கள் வந்து நித்தியமல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எத்தனை முழம் பூக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 முழம் கொடுத்துருக்கு இது வரைக்கும். ஒரு வருஷம் வந்து ஒரு அரை முழம் கொடுத்தது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு 1 முழம். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு 1.5 முழம் கொடுத்தது இந்த செடி. ஸோ நமக்கு வந்து அந்த நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நான் கேரிங்காக பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் வந்து நல்லா வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். இப்போ இது பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்கலான்னு பார்க்குறேன் நான் இன்னொன்று. அண்ட் மற்ற செடி எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்த பிறகு இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து கார்டனிங் வைக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களை தான் இதெல்லாம் பார்த்து நீங்கள் சரி பண்ணிங்கனாவே போதும். உங்கள் கார்டனில் நிறைய பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் மல்பெரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ இதுவும் செம்பருத்தி. இது ஒரு வகையான செம்பருத்தி. இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ப்ராடாக இருக்காது. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும். இந்த புல்லெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செம்பருத்திக்கு போகக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து ப்ராப்பராக போகும். சில செடிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத்து ஒரு சில செடி இங்கே க்ரோ ஆகலை, அப்படியே அழுத்தமாக இருக்குது, மண் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த புல்லெல்லாம் பிடுங்க வேண்டியதே இல்லை.
அப்போ நீங்கள் இந்த புல்லெல்லாம் விட்டால் தான் நான் வந்து அது அந்த ரூட் வந்து ஊடுருவி மண்ணில் ஊடுருவி இந்த செடிக்கான நமக்கு சத்து ஏர் சர்க்குலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டைமில் ரொம்ப மண் ஹார்டாக இருந்ததுன்னா ஓகே. எனக்கு மண் ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் நான் எடுத்துடுறேன். மண் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் வந்து நீங்கள் புல்லெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம். எக்ஸஸாக வந்து புல் பூண்டு செடியெல்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா அதோட ரூட் போக போக ஊடுருவி போக போக இந்த செடிக்கான ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிரும். ஸோ வாட்டரிங் பண்ணும்போது தண்ணி ரூட் வரைக்கும் இறங்கும். ஸோ இந்த மாதிரி சில செடிகளுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், எல்லா செடிகளுக்கும் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் செம்பருத்தி செடிக்கு நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதை சாயில் எப்படி இருக்கணுன்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு இன்னும் ஒரு 2 விஷயம் வந்து எனக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது, 2 கேனு. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக 2 போகினில செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு இந்த க்ரோ பேக்லேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா அதோட லாங் லைஃப் நமக்கு வந்து பூக்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதோட செடியோட உயரமே பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஸோ இது 2 மட்டும் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் இங்கேயும் ஒரு போகினிலா இருக்குது. ஸோ இதுதான் ஒயிட்டு. எனக்கு ஒயிட்டு வந்து நல்லா க்ரோ பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போகினிலா எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டி குட்டி எல்லாமே வந்து பூ தான். ஸோ இது பூக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும் போதும் கேனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணணும். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிடும். நம்ம ஐயோ செடி வந்து நம்ம வச்சதும் காஞ்சிருச்சு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து கொட்டி அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டெம் வந்து க்ரீன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புதிய துளிர் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த புதிய துளிர்லாம் வந்து நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இது ஒரு சுண்டக்காய் செடி. அது என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சேன். அது அந்த ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லாகவே சுண்டக்காய் ஆக்குப்பை பண்ணிடுச்சு. உள்ளே போய் எனக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால தான் அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து நான் மாடியில் வச்சுட்டேன். இப்போ அது வந்து அந்த சுண்டக்காய் செடி பக்கம் போயிட்டு வந்தாவே நமக்கு அந்த சொனை வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாகவே அந்த சின்ன சின்ன முள்ளுகள்லாம் வந்து படர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே வந்து இந்த செடியை வந்து சரி ஓகே இந்த கேனில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி பிளான்ஸ் சின்ன சின்ன தொட்டிங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சாயில் இல்லாமல் இந்த துளசி இந்த வாழாமணிலாம் இருந்தது எல்லாமே எல்லா சாயிலும் சேர்த்து போட்டு இதை ஓரளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கலாம் இதுக்கப்புறமா இதோட க்ரோத் எப்படி இருக்குன்றது. அண்ட் வந்து இந்த முருங்கையும் வந்து நமக்கு அந்த மாதிரி தான் இந்த க்ரோ பேக்கில் இருந்தால் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இது காஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் என்னை பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிங்கன்னா புதுசாக துளிர்லாம் வந்துடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த பூ அப்படியே நிற்கிது பாருங்கள், காயாமல் க்ரீன் லுக்கோட. ஸோ இதுதான் அந்த கூட அதுக்கான ஆதாரம். ஸோ அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த செடியில் எனக்கு காய் பார்க்கணுன்னு ஆசை. பூ ஒரு தடையும் வரும், ஃபுல்லாக பூ வரும், ஆனால் காய் நிற்காது. அதான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.